வணக்கம். 3 செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். தேசிய ஸ்கேட்டிங் போட்டியில் தங்கம் வென்ற மாணவிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி பாராட்டு. அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன் வாழ்த்து. நிபுணர் குழுவினர் சிகிச்சை. தாகூர் கலைக்கல்லூரி தத்துவத்துறை நடத்திய அறநெறி சிந்தனைகள் கருத்தரங்கம். பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். தேசிய பள்ளிகளுக்கு இடையிலான ஸ்கேட்டிங் போட்டியில் தங்கப்பதக்கம் மற்றும் தனிநபர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற மாணவிகள் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் தேசிய பள்ளிகளுக்கு இடையிலான ரோலர் ஸ்கேட்டிங் போட்டிகள் ஜனவரி 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் நாடு முழுவதிலும் இருந்து பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இவர்களில் புதுச்சேரியில் இருந்து கலந்து கொண்ட 3 மாணவிகள் தங்கப்பதக்கம், வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி பேட்ரிக் பள்ளியில் 4ஆம் வகுப்பு பயிலும் மாணவி ஸ்ரீ சேது சாய் பிரணிதா 11 வயதுக்கு உட்பட்டோருக்கான ரிங் 2 பிரிவில் தங்கம் வென்றார். மேலும் ரோடு ரேஸ் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றார். தனிநபர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்ததுடன் 5000 ரூபாய் ரொக்க பரிசினையும் வென்றார். இவர் தனிநபர் பிரிவில் முதல் முறையாக தேசிய அளவில் சிறந்த ஸ்கேட்டர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இதேபோல் புதுச்சேரியை ஆசிர்வதிக்கப்பட்ட அன்னை தெரசா மேல்நிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு பயிலும் மாணவி சுபிக்ஷா ரோடு ரேஸ் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார். இதேபோன்று தாகூர் நகர் டான் போஸ்கோ பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவி பிரவீனா 14 வயதுக்கு உட்பட்டோருக்கான ரோடு ரேஸ் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றார். தேசிய அளவில் தங்கம், வெண்கலம் மற்றும் தனிநபர் சாம்பியன் பதக்கங்களை வென்ற புதுச்சேரி மாணவிகள் ஸ்ரீ சேது சாய் பிரணிதா, சுபிக்ஷா, பிரவீனா ஆகியோர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து ஆசி பெற்றனர். அப்போது மாணவிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி ரொக்கப்பரிசு வழங்கி கௌரவித்தார். இதேபோல் அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன் ஆகியோரையும் சாதனை படைத்த மாணவிகள் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது விளையாட்டுத்துறை இணை இயக்குனர் லெனின்ராஜ் மற்றும் மாணவிகளின் பெற்றோர், பயிற்சியாளர் தாமஸ் ஆகியோர் உடனிருந்தனர். கிருமம்பாக்கத்தில் நடைபெற்ற சிறப்பு சிகிச்சை முகாமில் இஎஸ்ஐ தொழிலாளர்கள் பங்கேற்று சிகிச்சை பெற்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் பெரிய மற்றும் சிறிய அளவில் இயங்கி வரும் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட இஎஸ்ஐ பயனாளிகளுக்கு புதுச்சேரி மாநிலம் கிருமம்பாக்கம் கமலா முருகையின் திருமண மண்டபத்தில் இஎஸ்ஐ தலைமை மருத்துவமனை சார்பாக சீரிய கிராமங்களை சுற்றியுள்ள தொழிற்கூடங்களில் பணிபுரியும் கிராம மக்களின் சென்னை செட்டிநாடு மருத்துவமனை, சென்னை குளோபல் மருத்துவமனை, வாசன் ஐகேர் மருத்துவமனை மற்றும் எஸ்ஐ மருத்துவமனை சிறப்பு மருத்துவ குழுவினர் சிறப்பு சிகிச்சை அளித்தனர். சிறப்பு முகாமிற்கு புதுச்சேரி மாநில இஎஸ்ஐ காப்பீட்டுக் கழக இயக்குனர் குணசேகரன் தலைமையேற்றார். புதுச்சேரி மாநில நலவழித்துறை இயக்குனர் டாக்டர் ராமன் சிறப்பு முகாமை துவக்கி வைத்து முகாமின் அவசியத்தை பற்றியும் அதனால் பொதுமக்கள், குறிப்பாக கிராமப்புற மக்கள் அடைகின்ற பயன்கள் பற்றியும் விரிவாக பேசினார். இதனை துணை இயக்குனர் டாக்டர் பிரசாத், மருத்துவமனை ஆணையர் டாக்டர் நிர்மலா, ஐயா இஎஸ்ஐ மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் நாராயணன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். மண்டல துணை இயக்குநர்கள் திரு யோகானந்தராவ், அசோகன் முன்னிலை வகித்தனர். இறுதியில் இஎஸ்ஐ மருத்துவமனை உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி டாக்டர் உமா நன்றி கூறினார். முகாமில் பொது மருத்துவம், அறுவை சிகிச்சை, மகப்பேறு மருத்துவம், குழந்தை நலம், எலும்பு முறிவு, கண் சிகிச்சை மருத்துவம், இரத்த சோகை, காது மூக்கு தொண்டை, இதய நோய், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், தைராய்டு நோய், வயிறு, குடல் மற்றும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், மூளை மற்றும் குடிப்பழக்கத்திற்கான சிகிச்சை மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மருத்துவ பரிசோதனையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்று பயன்பெற்றுள்ளனர். சிலர் நோயாளிகளை மேல் சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்பட்ட மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளனர். புதுவை தாகூர் கலைக்கல்லூரி தத்துவத்துறை சார்பில் நடைபெற்ற அறநெறி சிந்தனைகள் கருத்தரங்கில் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசு தாகூர் கலைக்கல்லூரியில் தத்துவத்துறை சார்பில் அறநெறி சிந்தனைகள் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடந்தது. கல்லூரி முதல்வர் பிச்சைமணி தலைமை தாங்கினார். முன்னதாக தத்துவத்துறை தலைவர் பார்த்தசாரதி வரவேற்று பேசினார். வரவேற்புரை உரையினை தொடர்ந்து கல்லூரி முதல்வர் பிச்சைமணி மற்றும் கருத்தரங்கின் சிறப்பு பேச்சாளரும் புதுச்சேரி அரசு கதிர்காமம் இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வருமான மாதவன் ஆகியோர் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து
தொடர்ந்து தத்துவத்துறை துணை பேராசிரியர் சம்பத்குமார் நோக்க உரையாற்றினார். கல்லூரி முதல்வர் பிச்சைமணி இக்கருத்தரங்கிற்கு தலைமை தாங்கி வாழ்த்தி பேசினார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு பேச்சாளரும் இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வருமான முனைவர் மாதவன் அறநெறி சிந்தனைகள் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்த்தினார். சொற்பொழிவின் முடிவில் மாணவர்கள் சிறப்பு பேச்சாளருடன் கலந்துரையாடினர். அதன் பின்னர் தத்துவத்துறை தலைவர் பார்த்தசாரதி அவர்கள் இலவசமாக நல்கிய சிந்தனையாளர் வரிசை புத்தகங்களை சிறப்பு பேச்சாளர் மாதவன் அவர்கள் தத்துவத்துறை மாணவர்களுக்கு தமது பொற்கரங்களால் வழங்கினார். புதுவை நாவலர் நெடுஞ்செழியன் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு விழாவில் பல்கலைக்கழக நாடகத்துறை தலைவர் குணசேகரன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். ஆண்டு விளையாட்டு விழா நாவலர் நெடுஞ்செழியன் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் திரைப்பட நடிகரும் புதுவை பல்கலைக்கழக நாடகத்துறை தலைவருமான குணசேகரன் சிறப்பு விருந்தினராக விழாவில் பங்கேற்று மாணவர்களுக்கு பரிசினை வழங்கி பாராட்டி பேசினார். அத்துடன் தன் திரைப்பட அனுபவங்களையும் கலை மற்றும் விளையாட்டுத்துறையின் முக்கியத்துவத்தையும் விளக்கி பேசினார். இவர் அழகி, பாரதி, சிவபதிகாரம், வேலாயுதம் போன்ற திரைப்படங்களில் நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பள்ளி முதல்வர் மணிவண்ணன் தலைமையில் உடற்கல்வித்துறை ஆசிரியர்கள் சுப்பிரமணியன், வைத்தியநாதன், பள்ளியின் மூத்த ஆசிரியர்கள் சந்திரசேகரன், பக்ரிசாமி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் விழா ஏற்பாட்டினை செய்திருந்தனர். அறிவியல் ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் நன்றி உரையாற்றினார். புதுவையில் கற்பித்தல் கற்றல் அனுபவத்தை மேம்படுத்தும் வகையில் அரசு பள்ளிகளுக்கு இலவச கணினி வழங்கப்பட்டது. பள்ளிகளில் கற்பித்தல் கற்றல் அனுபவத்தை மேம்படுத்துவதில் ஈடுபட்டு வரும் தொண்டு நிறுவனமான குருஜி உலகின் மிகப்பெரிய கணிப்பொறி தயாரிப்பாளரான லெனோவாவுடன் கைகோர்த்து புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 3 அரசு பள்ளிகளின் ஆசிரியர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு டேப்லெட் கணினிகளை இலவசமாக வழங்கின. இவர்களுக்கு இக்கணினியில் சிறப்பு பயிற்சிகளும் விரைவில் அளிக்கப்பட உள்ளன. பிறகு இந்த ஆசிரியர்கள் நடுநிலை பள்ளிகளில் 6, 7, 8ஆம் வகுப்புகளில் படிக்கும் மாணவர்களுக்கு உயர்தர கல்வியை கற்றுத் தருவர். இதன் மூலம் புதுச்சேரி மாநில மாணவர்களின் கல்வித்தரத்தை செறிவாக்க இத்திட்டம் உதவும். இத்திட்டத்தின் தொடக்கமாக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பூரணாங்குப்பம், நல்லவாடு, கூனிச்சம்பட்டு ஆகிய ஊர்களில் உள்ள 3 அரசு நடுநிலை பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு லெனோவா A1000 டேப்லெட் கணினிகள் வழங்கப்பட்டன. கணினியில் இருவழி தொடர்பு முறையில் மாணவர்களுக்கு பாடங்களை கற்பிக்கக்கூடிய வகையில் சமூக நல அமைப்புகளால் உருவாக்கப்பட்ட பயன்பாட்டு தொகுப்புகளை உள்ளடக்கிய இந்த டேப்லெட் கணினிகள் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இதன் உள்ளடக்கமாக ஆங்கிலம், அறிவியல், புவியியல், வரலாறு, கணிதம் ஆகிய பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். பள்ளிகளில் தற்போது கற்பிக்கப்படும் பாடத்திட்டத்தோடு தொடர்புள்ளதாக இந்த மென்பொருள் தொகுப்புகளின் உள்ளடக்கம் அமையும். எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம். மலரும் நினைவினால் உற்சாகமடைந்த பெரியவர்கள் செல்போன்களில் படம் பிடித்து உற்சாகம். விபரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. உழவர்கரை நகராட்சியில் விதிமுறை மீறி செயல்படும் குப்பை டிராக்டர்களின் ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி ஆணையர் ரமேஷ் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி நகராட்சி பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை கருவடி குப்பத்திலும், உழவர்கரை நகராட்சி பகுதியில் எடுக்கப்படும் குப்பைகளை குருமாம்பேட் பகுதியிலும் கொட்டப்படுகிறது. வழுதாவூர் சாலை வழியாக செல்லும் குப்பை டிராக்டர்கள் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் வேகமாக செல்வது, குப்பைகளை மூடாமல் செல்வது போன்ற நிலைகள் இருந்து வருகிறது. சாலைகளின் இருபுறங்களிலும் நிறுத்திக் கொள்கின்றனர். இதனால் விபத்துக்கள் அதிகம் ஏற்படுகின்றன. உயிர் இழப்புகளும் நடந்துள்ளது. டிராக்டர்கள் உரிய முறையில் பராமரிப்பு இல்லாமல் உள்ளன. வாகனங்களுக்கு உரிய நம்பர் பிளேட் கூட இருப்பதில்லை. காலாவதியான டிராக்டர்களை இதற்கு பயன்படுத்தி வருகின்றனர். இது குறித்து தினகரனில் விரிவான செய்தி வெளியிடப்பட்டது. இந்நிலையில் புதியதாக பொறுப்பேற்றுள்ள நகராட்சி ஆணையர் ரமேஷ் கவனத்திற்கு இந்த பிரச்சனை கொண்டு செல்லப்பட்டது. உடனே அவர் அனைத்து குப்பை டிராக்டர்களையும் ஆய்வு செய்யும் பணியில் நேற்று ஈடுபட்டார். மேட்டுப்பாளையம் போக்குவரத்து முனையத்தில் நடந்த ஆய்வு பணியில் அனைத்து டிராக்டர்களும் உட்படுத்தப்பட்டது. ஆய்வில் 100 டிராக்டர்களை ஆய்வு செய்ததில் 20 டிராக்டர்கள் மட்டுமே உரிய ஆவணங்கள் இருந்தன. மற்றவை விதிமுறைகளை மீறி செயல்பட்டது தெரிய வந்தது. டிராக்டரில் உரிய குறைகளை களையவும் விதிமுறைப்படி இயக்கவும் ஆணையர் ரமேஷ் வரும் 7ஆம் தேதி வரை தடை விதித்துள்ளார். இதனை டிராக்டர்கள் உரிமையாளர்களும் ஒப்பந்ததாரர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இதன் பிறகு விதிமுறைகளை மீறும் டிராக்டர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. 7வது ஊதியக்குழு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்ச் 2ஆம் தேதி தர்ணா போராட்டம் நடைபெற இருப்பதாக அரசு ஊழியர் சங்க சம்மேளனம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமலாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய அளவில் நடைபெற இருக்கும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தும் வகையில் மத்திய கூட்டு ஆலோசனை குழுவின் கருத்தரங்கத்தின் இறுதியாக 14 உறுப்பினர்களை கொண்ட தேசிய கூட்டு நடவடிக்கை குழுவை உருவாக்கியுள்ளது. எதிர்வரும் 28ஆம் தேதி அன்று பாராளுமன்றத்தை நோக்கி என்ற முழக்கத்தோடு நடைபெறவிருக்கும் மாபெரும் பேரணி வெற்றிகரமாக நடத்தும் வகையில் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள அனைத்து பிரிவு மத்திய மாநில அரசு ஊழியர்களை அணிதிரட்டும் வகையில் முதல் போராட்டமாக எதிர்வரும் 2ஆம் தேதி அனைத்து மாநிலங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியரிடம் அளிக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. NJAC அறைகூவலுக்கிணங்க புதுச்சேரியிலும் எதிர்வரும் 2ஆம் தேதி அன்று தலைமை தபால் நிலையம் முன்பு மாலை 5 மணி அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி தலைமை செயலர் அவர்களிடம் கோரிக்கை மனு அளிப்பது என அரசு ஊழியர் சம்மேளன கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக கௌரவ தலைவர் பாலமோகனன் தெரிவித்தார். புதுவையில் நடைபாதை கடைகளை அகற்றுவதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நகராட்சி ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுவையில் நடைபாதை கடைகளை நகராட்சி நிர்வாகத்தினர் அதிரடியாக அகற்றி வருகின்றனர். ஏற்கனவே கடற்கரையில் கடை வைத்திருந்தவர்களுக்கு மாற்று இடம் ஒதுக்கப்பட்ட நிலையில் நேரு சிலை அருகில் கடை வைத்திருந்தவர்களுக்கு எந்த இடமும் ஒதுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் நடைபாதை கடைகளை அகற்றுவதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நகராட்சி ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் வியாபாரிகள் கலந்து கொண்டனர். புதுவை கடற்கரை சாலையில் அந்த கால புகைப்பட கண்காட்சி வைக்கப்பட்டுள்ளதால் இதனை பார்ப்பதில் மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். புதுவை கடற்கரை சாலையில் பிரெஞ்சு ஆய்வு நிறுவனமும் பாண்டி ஆர்ட் அமைப்பும் இணைந்து தமிழ் பாரம்பரிய குடும்பங்கள், தமிழ் புகைப்பட கலை நிலையங்களின் வரலாறு 1880 1980 என்ற தலைப்பில் புகைப்பட கண்காட்சி ஏற்பாடு செய்துள்ளது. நேற்று 25ஆம் தேதி தொடங்கி இக்கண்காட்சி மார்ச் 24ஆம் தேதி வரை நடக்கிறது. பிரெஞ்சு ஆய்வு நிறுவன சமூக அறிவியல் துறை ஆய்வாளர் ஜோயி ஹெட்லி, பிற இந்திய மற்றும் பிரான்ஸ் ஆய்வாளர்களால் தமிழகம் முழுக்க சேகரிக்கப்பட்ட பழைய புகைப்படங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. தொடக்க நிகழ்ச்சியில் பிரெஞ்சு ஆய்வு நிறுவன இயக்குனர் பெரி கிராட் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள புகைப்படங்கள் தமிழ் குடும்பங்களின் வரலாற்றை வெறும் காட்சி ரீதியாக மட்டும் வெளிப்படுத்தாமல் அவர்களின் சமூக வரலாற்றையும் குடும்ப பாரம்பரியத்தையும் உடை பொருளாதார பின்புலம் குறித்தும் விளக்குகிறது. இந்த மரபு வரலாற்றை பாதுகாக்க பிரெஞ்சு ஆய்வு நிறுவன குழுவினர் இந்த புகைப்படங்களை மின்னணு ஆவணமாக மாற்றி நூலகத்தில் பயன்பாட்டிற்கு வைக்க உள்ளனர். புதுச்சேரி பாரம்பரிய திருவிழாவின் ஒரு பகுதியாக பழங்கால புகைப்பட நிலையங்களில் பின்பற்றிய கலைநயத்தையும் பழமையான மரபு கலையும் காட்சி பிரதியாக மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்களில் ஒருவரான மயாண்டி பாரதி மரணம் அடைந்ததை ஒட்டி அவருக்கு கட்சியினர் வீரவணக்க அஞ்சலி செலுத்தினர்.
முதுபெரும் விடுதலை போராட்ட வீரரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்களில் ஒருவருமான மயாண்டி பாரதி மரணம் அடைந்ததை முன்னிட்டு அவருக்கு வீர வணக்க அஞ்சலி செலுத்தும் கூட்டம் சுப்பையா சிலை அருகில் நடைபெற்றது. இதற்கு மாநில செயலாளர் ராஜாங்கம் தலைமை தாங்க நிர்வாக குழு உறுப்பினர் முருகன், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் செயலாளர் பாலசுப்ரமணியன், குடியரசுக் கட்சி தலைவர் லெனின், மாநில குழு உறுப்பினர் பெருமாள் ஆகியோர் இரங்கல் உரையாற்றினர். இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். செய்திகள் தொடர்கின்றன. தூய்மை இந்தியா திட்டம் குறித்து புதுவையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நடைபயணத்தில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் பங்கேற்றனர். இந்திய அரசு, புதுச்சேரி நேரு யுவ கேந்திரா மற்றும் இந்திய விளையாட்டு ஆணையம் புதுச்சேரி இணைந்து தூய்மை இந்தியா திட்டம் குறித்து விழிப்புணர்வு நடைபயணம் கம்பன் கலையரங்கம் வளாகத்தில் துவங்கியது. இந்நிகழ்ச்சிக்கு சேஷாத்ரி வரவேற்று தூய்மை இந்தியா திட்டம் குறித்து நோக்க உரையாற்றினார். இந்திய விளையாட்டு ஆணைய இணை இயக்குனர் மற்றும் மைய பொறுப்பு அதிகாரி முத்துகேசவலு தலைமையில் புதுவை அரசு மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தூய்மை இந்தியா திட்ட பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பஞ்சாப், அசாம், மத்திய பிரதேசம், கர்நாடகம், கேரளா, ஒரிசா, ஹரியானா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாட்டை சேர்ந்த சேலம், கடலூர், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த மாஹே, ஏனாம், காரைக்கால் ஆகிய மாநிலங்களை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் இளம் விளையாட்டு வீரர்கள் 250 பேர் கலந்து கொண்டு தங்களது பாரம்பரிய உடையணிந்து தங்களது மாநில கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் இசை வாத்தியங்கள் முழங்க நடைபயணத்தை மேற்கொண்டனர். இந்த பேரணியில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தூய்மை இந்தியா குறித்தும், சுகாதாரம், மரம் நடுதல், சுற்றுப்புற தூய்மை குறித்தும், பிளாஸ்டிக் கழிவுகளால் சுற்றுப்புறத்திற்கு ஏற்படும் சுகாதார கேடு குறித்து பதாகைகளை ஏந்தி சென்றனர். இந்த பேரணி புதுவை கம்பன் கலையரங்கத்தில் துவங்கி அண்ணா சாலை, காமராஜர் சிலை, நேரு வீதி வழியாக புதுவை கடற்கரை காந்தி திடலை சென்றடைந்தது. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளை வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் குளிருக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். தேசிய ஸ்கேட்டிங் போட்டியில் தங்கம் வென்ற மாணவிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி பாராட்டு. அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன் வாழ்த்து.
சிகிச்சை. தாகூர் கலைக்கல்லூரி தத்துவத்துறை நடத்திய அறநெறி சிந்தனைகள் கருத்தரங்கம். பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.